என்னைய கொண்டு போய் யாரோட கம்பேர் பண்ணனு ஒரு நாளைக்கு சுள்ளுன்னு அடிக்க வைங்க. என்ன நம்மளுக்கு மட்டும் எரியுது? ஈட்டு ஓவரா இருக்கு. மூளை முத்திப்போ எரியுதடி மாலா ஃபேன போடு. எனக்கு ரொம்ப சிரமமா இருக்கு சார். தண்ணி குடிக்க முடியல, குழந்தைக்கு பால் இல்லை, பசியா இருக்கு, திறந்து விட சொல்லுங்கன்னு சொன்னாக்கா திருப்பதி போனா நிக்கிற, இங்க வந்து சட்டம் பேசுறேங்கிற ஒரு மனிதன் போனா நிக்கிறல நிக்கிறான். ஒருமைதான். சேக்கிலார் எழுதிய கம்பராமாயணம்னு அவர் சொல்லிட்டாரு ஒரு முறை. அதை அவர் நக்கல் பண்றாராமா. சேக்கிலார் எழுதிய கம்பராமாயணத்தை நான் தேடினேன், எனக்கு கிடைக்கல. யாரு? உதயநிதி அவர்கள். சரிப்பா, கம்பராமாயணத்தை விட்டுரு, மற்ற இலக்கணம் இது வரைக்கும் என்ன படிச்சிருக்க சொல்லு பாப்போம். சொல்லுங்க பாப்போம். வேண்டாம் மச்சா வேணாம், இந்த பொண்ணுங்க காதல். அது இலக்கணம் இல்லை சார், அவருக்கு தான் இலக்கணம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு டைம்ஸ் ஆஃப் ரிபப்ளிக்ஸ் டைம்ஸ் பீப்புள்ஸ் குவெஸ்டின் வித் சிபி நவீன், எடிட்டர் அண்ட் பப்ளிஷர், டைம்ஸ் ஆஃப் ரிபப்ளிக். மீண்டும் என் உறவுகளை இன்னொரு டைம்ஸ் டாக் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் எப்போதும் கூறுவதை போல் எல்லாரும் பார்க்குறீங்க, 80% வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்காக தான் வந்து பல சிக்கல்களையும் தாண்டி இது போன்ற நிகழ்ச்சிகளை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். அதனால் 1 lakh வரப்போகுது. அதாவது இந்த டிசம்பருக்குள்ளே அந்த டார்கெட் அச்சீவ் பண்ணலான்னு பார்க்குறோம். உங்கள் ஆதரவு எங்களுக்கு முக்கியம். பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க, பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிட்டா தான் நாங்கள் வீடியோ போடும்போது நோட்டிஃபிகேஷன் வரும். சப்ஸ்கிரைப் பண்ண உறவுகளுக்கு மிக்க மிக்க நன்றி. இன்றைய நிகழ்ச்சியில் என்னோட அன்பு சில பேர் வந்து இந்த அறிவு திருவிழாவுக்கு போயிட்டு வந்தவங்களா இருப்பாங்க. எப்பா என் பாப்பெல்லாம் பண்ணுறீங்க, அந்த மாதிரி இருந்தால் கூட பரவாயில்லப்பா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்கப்பா எங்கே வேணாலும். அப்புறம் எப்படி பண்ணுவாங்க? அந்த திருவிழாவுக்கு போனவன் ஏன்னா நம்ம சொல்ல நல்லது அவனுக்கு உரைக்கிட்டோம். என்னது? அவனுக்கு கெட்டதா சொல்லலையே சார். நீங்கள் இல்லாத போய் கஷ்டப்பட்டு செய்யலாம் எப்படி பண்ணுவாங்க? திருந்திங்கடா கண்ணு, திருந்திங்கடா, திருந்திட்டு ஒரு தமிழ்நாட்டில் ஒரு சாதனை பண்ணுங்கடா கண்ணு, சாதனையை பண்ணுங்கடா கண்ணு. ஸ்ட்ரெயிட்டாக ஷோக்குள்ளே போயிட்டோம். இவங்களுக்கு இன்ட்ரடியூஷனே கொடுக்கலனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கொடுக்க வேண்டியதே கிடையாது. இப்படி தான் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது கிடையாது. அடி தூக்கி போட்டு சாத்துன்னு சாத்தலாம் வந்தவனே. இன்றைய நிகழ்ச்சியில் என்னோட அன்பு சகோதரர் ராவுத்தர் இப்ராஹிம் அவர்களை வரவேற்கிறோம். சார் வணக்கம். சார் சார் ஹவ் ஆர் யூ சார்? ஃபைன் சார். வெரி குட். சரி சார், ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம ஷோக்கு போயிடலாம். நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது. ஷோனா இது அறிவு திருவிழாவா? ஐயோ, அது வருவோம் உள்ளே போகும்போது. சார் அதுவே ஒரு ஷோ தான் தெரியுமா? ஆடலும் பாடலும் ஒரு ஷோ மாதிரி அது ஒரு ஷோ. அதுக்காக கேட்டேன் சார். ஆடல் பாடல் சொன்ன இன்னொரு மேட்டர் தான் ஞாபகத்துக்கு வருது. அது இப்போ வேணாம். 2 விஷயம் நம்ம பேசணும். ஓகேவா? அது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கேள்வி கேட்டு உள்ளே எங்கேயாவது இடத்துல அந்த விஷயத்தை நம்ம கண்டிப்பாக பேசணும் சார். என்னால் தூக்கம் வராது. செம்ம சீனிக்குது இன்னைக்கு. ஃபர்ஸ்ட் வந்து ஒருத்தர் வந்து ஜஸ்ட் தோணுச்சு, அதுதான் அவரோட ஐடி. ஜஸ்ட் தோணுச்சு, அதுதான் ஐடியே. ராவுத்தர் சகோ, தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றத்திற்கான சாத்தியக்கூறுகள் என்ன? 2, மற்ற கட்சிகளை ஒப்பிடும் போது திமுகவின் பலம் மற்றும் பலவீனம் என்ன? ஓகே, உங்களுடைய பதில். ஃபர்ஸ்ட் கேள்வி வந்து தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றத்திற்கான சாத்தியக்கூறுகள் என்ன? என்றைக்கு பொதுவெளியில் திமுகவை பார்த்து பயந்து கொண்டிருந்த நபர்கள் பயத்தை எல்லாம் விட்டுட்டு சாமானிய பிள்ளைகளும் கேள்வி கேட்க தொடங்கியிருக்காங்க. திமுக பொழுது உங்களுக்கு ஆட்சி மாற்றத்தை நோக்கிய கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா திமுகனாலே ரவுடிசம் அப்படின்னு ஒரு விஷயத்த நம்ம ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்போம். அப்படி பரவலாக பேசப்படும் இல்லையா? அந்த மாதிரி பண்ணுவாங்க. இன்னைக்கு பரவலாக இல்லை, முக்கால்வாசி இல்லை, பரவலான பரவி கிடக்கிறதுனால சொல்கிறேன். இன்றைக்கு உதயநிதி அவர்கள் பங்கு பெற்ற ஒரு நிகழ்வில் ஒரு சிறுமி பேசுகிறார். அவர் பக்கத்தில் முத்துக்கருப்பன் இருக்கார். அந்த சிறுமி சொன்ன வார்த்தை என்ன தெரியுங்களா? என் போன்று, நல்லா புரிஞ்சுங்க சார், என் போன்று அரசாங்க பள்ளியில் படிக்கக்கூடிய சிறுமியின் தந்தைகள் டாஸ்மார்க்லேயே குடித்து கொண்டு கிடக்கிறார்கள் அப்படின்னு சொன்ன உடனே இவருக்கு சுருக்குன்றது இருக்கணும். ஆனால் இல்லாமல் சிரிக்கிறார் சார். அந்த காணொளி தரம் போட்டு விடுங்க. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இடங்கள்ல வந்து ஒரு லிமிட்டுக்கு மேலே அசிங்கப்பட்டோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அழுவ மாட்டோம், சிரிக்க ஆரம்பிச்சிருவோம். நம்ம எப்படி ரியாக்ட் பண்ண நம்மளுக்கே தெரியாது. பித்து பிடிச்ச மாதிரி போயிடும். இல்லை, பித்து பிடிச்சா பரவாயில்ல, இது என்ன தெரியல. இல்லை சார், நீங்கள் அந்த சின்ன புள்ள சப்புன்னு அரைஞ்ச மாதிரி ஒரு கேள்வி கேட்டுருச்சு. எதில் அரைஞ்சதா? இப்படி இல்லை உங்கள் ஸ்டைலில்? இல்லை, அந்த புள்ள ஸ்டைலில் அடிச்சிருக்கு. என் ஸ்டைலில் நான் அடிச்சேன்னு வச்சுக்கல, தான்
ஏன்னா அந்த குழந்தை பேசும்பொழுது இந்த வார்த்தையை மென்ஷன் பண்ணும் பொழுது ஏன்னா ஒரு சின்ன பிள்ளை வரைக்கும் இந்த ஒரு புரிதல் ஏற்பட்டிருக்கு. எதை எளிமைப்படுத்தணுமோ அதை எளிமைப்படுத்தாமல் சிக்கலை ஏற்படுத்தி வச்சிருக்கோன்ற. ஊருக்கு வெளியில் இந்த டாஸ்மார்க்கை ஊருக்குள்ளே எளிமைப்படுத்தி வச்சுருக்கீங்க. அவன் வந்து குடிக்கிறது. சார் வடபழனி மெயின் ரோட்டில் இருக்கா இல்லையா? நீங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் மெயின் ரோட்டில் நீங்கள் ஒயின் ஷாப் வச்சுருக்கீங்க. அந்த குழந்தை சொல்லும் பொழுது நீங்கள் இது குறிப்பாக சிந்திக்க வேண்டிய விஷயம் என்னன்னாக்கா, அந்த பிள்ளையுடைய எதிர்காலம் பாதிக்கப்படுறத மனசில் வச்சு அந்த பிள்ளை சொல்லுது. அந்த குடும்பத்துடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுறத சொல்லுது. அவங்க தந்தை குடிமகனாக இருக்கிறதுனால அவருடைய உடல்நலம் கெடுது. அடுத்த தலைமுறைக்கு ஒரு பெரிய ஒரு அச்சம் ஏற்பட்டிருக்குன்றத உதயநிதி முன்னாடி கோட் பண்ணுது அந்த பொண்ணு, யூனிஃபார்ம் போட்டு கவர்மெண்ட் ஸ்கூல் பொண்ணு. இதை ஆட்சி மாற்றத்திற்கான ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா அந்த ஆசிரியரும் அது ஊக்குவிச்சிருக்காங்க. அந்த பிள்ளையும் தைரியமாக பேசி இந்த மாதிரி முன்னாடி பேச முடியுமா சார்? அப்போது இவங்களுக்கு என்னென்னா, இதுக்கு மேலே நம்ம பேசாமல் அடிமையாக இருக்கிறதுக்கு நம்ம 200 ஊப்பி கிடையாது. நம்ம பேசிடுவோம். நமக்காக குரல் கொடுக்கறதுக்கு இன்றைக்கி காலத்தில் புதுசாக விஜய் இருக்கிறாரு. பார்த்து பாருன்ற நம்பிக்கை வந்திருக்குல்ல, இது ஆட்சி மாற்றத்திற்கான ஒரு நம்பிக்கையாக நான் பார்க்குறேன். ரெண்டாவது, ஜென்சி கிட்டு பயமே இல்லாமல் ஏஐயில் வச்சு செய்கிறாங்க அவங்கள. ஐயோ சார், சிரிச்சு வயிறெல்லாம் வலிக்குது. லைட் எனக்கு அதை பார்த்து நமக்கு வயிறு வலிக்குது, அவங்களுக்கு வயிறு எரியுதான். ஏன்னா சமாளிக்கவே முடியல. அந்த ஐடியா ரூட் எடுத்து கண்டுபிடிக்க முடியல அவனால. அவன் போடுறான், என்ன பெரிய ஒரு டெக்னாலஜி எங்கே கண்டுபிடிப்பா போயினே அப்படிங்கிறான். அது ஆப்பிரிக்கா அண்டார்டிகாலாம் காமிக்குது சார். அது அண்டார்டிகா மாதிரி இழுத்து போட்டு சார். அவன் அண்டார்டிகால காட்டினா பரவாயில்ல, எடுத்து சாத்துன்னு சாத்துறானுங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும் பொழுது உங்களுக்கு என்ன புரிகிறது? இந்த இனிமேட்டும் நம்ம அடிமைப்பட்டு தாத்தா கிடந்தார், அப்பா கிடந்தார், நம்ம கிடக்கிறோன்றது இதுமாரி கிடையாது. ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டிய சிக்கல் கட்டாயம் இருக்கிறது. கூடுதலாக அந்த பொண்ணு சொன்ன இன்னொரு வார்த்தை, அந்த குழந்தை சொன்ன வார்த்தை, அந்த குழந்தை கூடுதலாக இதையும் சேர்த்து சொல்லிருந்துச்சுன்னு வச்சுங்களேன், செருப்ப சாணியில் முக்கி கேட்ட மாதிரி ஒரு கேள்வியாக இருந்துடும். அதை தான் நான் எதிர்பார்த்தேன். என்னன்னா, என் போன்ற இளம் பிள்ளைகள் மீது ஸ்கூல்லேயே கை வைக்கிறாங்க, உங்கள் ஆட்சியில் இப்படி நடக்குது, இது சரியா அப்படின்னு அந்த குழந்தை ஒரு வார்த்தை சேர்த்து கேட்டிருக்கணும். அப்பயும் சிரிச்சிருப்பாங்களான்னு கூட தெரியல சார். ஹார்ட் அட்டாக்கே வந்திருக்கும் அவருக்கு. யாருக்கு? உதயநிதிக்கு. இருக்கிறவங்களுக்கு தானே சார் வரும். இருதயமே இல்லாத எப்படி ஹார்ட் அட்டாக், இருதய நோய் வரும்னு கேட்குறீங்க? ஏன் இப்போ அவங்க வந்து அறிவு திருவிழா இருக்கு இல்லையா, அதாவது கேட்டேன்னா அறிவு இருக்கிறவன் தான் அறிவு திருவிழா பண்ண முடியும். அதை தான் ஏன் எடுத்தீங்கன்னு எல்லாரும் கேட்குறோம். புரியுதா? அதுதானே கேட்டுருக்கோம். அதை ஏன் நீங்கள் பண்ணீங்க? ஆரம்பத்துலேருந்து நம்ம சொல்கிறது ஒன்றுனா, மூளைன்றது வேற, அறிவு வேற. மூளை இருக்கிறவங்களுக்குலாம் அறிவு இருக்குன்னு அர்த்தம் கிடையாதுப்பா. இது எப்படின்னா, சந்தோஷத்துக்கு நிம்மதிக்குமான வித்தியாசன்ற மாதிரி தான். சந்தோஷமாக இருக்கேன், நிம்மதியாக இருக்கேன், அப்போ சந்தோஷமாக இல்லை. அந்த புரிதல் அடிப்படையில் தான் எல்லாரும் கேள்வி கேட்குறாங்க. இவர் வந்து 4 நாளுக்கு பிறகு விஜய் வந்து இதை பற்றி பேசுகிறாரு. சேகர்பாபு அமைச்சர், தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவருக்கு, சென்னையின் முதலமைச்சர் சேகர்பாபு, சென்னையின் முதலமைச்சர் அவர் ஒன்னே சொல்கிறாரு, லாஸ்ட் அமைச்சர் பதவியை இவ்வளோ கேவலப்படுத்த முடியுமா? அது இந்த ஆட்சியில் அப்படி தான். அதாவது லாஸ்ட் நின்றுக்கிட்டு 400 ரவுடி தான் அப்படின்னு திரு விஜய் அவர்கள் கத்துற மாதிரி இருக்கான். அந்த இதை பற்றி பேசுறது, எஸ்ஐஆர் பற்றி பேசுறதா வந்து பதில் சொன்னாங்க. நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, நீங்கள் அறிவு திருவிழான்னு ஒன்று பண்ணி முடிச்சுட்டு போக வேண்டி தானே. 4 நாள் கழிச்சு திரும்ப நீ ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பதிவு பண்ணுறேன், நான் பண்ணது அறிவு திருவிழா தான், நாங்கள் அறிவுள்ளவங்க தான் பண்ணியிருக்கோம், நாங்கள் அறிவுள்ள தான் பண்ணது. அப்போ என்ன அர்த்தம் இதுக்கு? நீ அறிவு திருவிழா பண்ணி முடிச்சுட்டே இல்லையா? அதான் தெளிஞ்சிருக்குன்னு அர்த்தம். இன்னும் மக்கள் ஏத்துக்கல. இவன் நீங்க தாவேக்கால வந்து விஜய் அவர்கள் இப்படி பேசிட்டாங்க, பேசி முடிச்ச உடனே ஐயோ இப்ப நம்ம திரும்பவும் நிரூபிக்கணுமே, அறிவு திருவிழா பத்தி 4 நாள் கழிச்சு பேசுறாங்க, அறிவுல வந்து அறிவு திருவிழா பண்ண முடியும், இன்னும் நீங்க நம்ப மாட்டீங்களா, நாங்க தான் பண்ணிட்டோம்ல அப்படின்னு உங்களே நீங்க அசிங்கப்படுத்துக்கிற மாதிரி தானே. அது உண்மைதானே சார். இது எப்படி தெரியுமா, சில ஊப்பிகள் சில மாதிரி எப்படி செயல்படுவாங்கன்னு நான் சொல்றேன். ஒரு செய்தி அவன்கிட்ட கொண்டு போய் சொல்லி இதை சொல்றான்னா அவன் எப்படி தெரியுமா சொல்லுவான்? எம்எல்ஏ விட்டு நாய் செத்து போச்சு போய் சொல்கிறான்னா எம்எல்ஏ நாய் செத்து போச்சுமா. ரெண்டும் ஒன்று தான். ஆனால் அதை கன்வே பண்ணுற விதம் ஒன்று இருக்குல்ல, அந்த மாதிரி தான். எனக்கு அறிவு இருக்குன்னு சொல்லி யார் சொல்லுவா? இவர் ரவுடின்னு சொன்ன மாதிரி தெரியல. நீங்கள் ஒரு நிகழ்ச்சி பண்ணி முடிச்சுட்டு எங்கேயாவது வந்து ஒரு ஆளுங்கட்சி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதிரியே இல்லைன்னு கன்சிடர் பண்ண ஒரு கட்சிக்கிட்ட நீங்கள் இப்படி ஒரு பதில் கொடுக்குறீங்க, அது டெப்டி சிஎம் அறிவு இருக்கும் தான். நீ இப்போ பதில் ஏன் பதில் கொடுக்குறீங்க? நீங்கள் பதில் கொடுத்தனாலே உங்களுக்கு அந்த குத்திக்கிட்டே இருக்கு கில்ட்டா. ஏன் தெரியுமா, விஜய் அவர்கள் வந்தால் மட்டும் தான் கூட்டம் வரும்னு சொல்லிட்டு இருந்த பொழுது விஜய் அவர்கள் வராமலேயே தமிழ்நாடு முழுக்க ஒட்டுமொத்தமாக தாவேக்கினார் திரண்டி இந்த எஸ்ஐஆருக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துனாங்கல்ல. அப்போ பார்க்கும் பொழுது என்னடா நம்ம ஒரு பெருங்கூட்டத்தை வச்சிருக்கிறோம், ஆட்சி அதிகாரத்தில் உட்காந்துருக்கோம், கரூரில் நிகழ்ச்சி நடத்துகிற 300 பேர் கூட வரல. கரெக்டுங்களா? 300 பேர் வந்தாங்களா? அதை தான் வரல. விஜய் அவர்கள் வரல, ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க, ஒட்டு மொத்தமாக வச்சு நம்மளை செய்கிறாங்க. அப்போ நம்ம என்ன செய்யறது? டைவர்ட் பண்ண களத்தில் குதி. எனக்கு அறிவு இருக்கு, எனக்கு அறிவு இருக்கு, அறிவு இருக்குன்னு அறிவு பண்ண முடியும். எனக்கு அறிவு இருக்கு, நீ நம்பிக்கலாம் மாட்டீங்களா? எனக்கு அறிவு இருக்குது அப்படின்னு சொல்ற மாதிரி சார். ஆமாம் சார், மூளை இருக்குன்னா எங்கள் ஊரில் எங்கள் முக்குளத்தை பாய் போட்டுப்பார் கடை, ஆட்டுக்கடை, அங்கே கூட தான் மூளை வைக்கும்.
அதை பயன்படுத்தல, இவ்வளவுதானே கேள்வி. ஐயோ, இன்னும் சொல்ல போனா சேகர் பாபு சொன்ன ஸ்டேட்மெண்ட்டே பேசுவோம். அவர் தானே இப்போ இந்த நக்கல் பண்றாரு. நானும் ரவுடி தான். சட்டமன்றத்தில் அவர் சொன்னது, தமிழ்நாட்டில் 2 சூரியன் உள்ளது. ஒன்று கிழக்கே இருந்து உதிக்கும் சூரியன், இன்னொன்று உதயநிதி என்ற சூரியன். அது எப்பப்பா நைட்டு தான் உதிக்குது டார்ச் லைட்டோட. கரெக்டா? இவர் இதை சூரியன்றாரு. சூரியன் மேல இருக்க மதிப்பு நமக்கு குறையுதா குறையிலையா? சூரியனை யோசிக்கும், ஏன்டா நான் எவ்வளோ பெரிய ஆளு, உலகம் முழுக்க எவ்வளோ வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன், என்னைய கொண்டு போய் யாரோட கம்பேர் பண்ணு ஒரு நாளைக்கு சுள்ளுன்னு அடிக்க வை. என்ன நம்மளுக்கு மட்டும் எரியுது? ஈட்டு ஓவரா இருக்கு, மூளை முத்திப்போ. எரியுதடி மாலா, ஃபேனை போடு. அதுல ஏன்டா டீக்குள்ள விரல ஓடி கொண்டு வர? இல்லை சார், நகை சுத்தி எதமா இருந்துச்சு, மூக்கில் வச்சுக்க வேண்டியதானே, இவ்வளோ நேரம் அங்கதான் வச்சிருந்தேன். அந்த மாதிரி இவருக்கு 6 மாசத்துல என்னென்ன பங்கமாக போறோம்னு பாருங்களேன். விவேக் ஒரு படத்துல வேட்டியை தூக்கிட்டு என்னவோ தோணுது. இல்லை சார், கோவிலுக்குள்ள இருக்கக்கூடிய மக்கள் சொல்றது, சார் எங்களுக்கு ரொம்ப சிரமமா இருக்கு சார், தண்ணி குடிக்க முடியல, குழந்தைக்கு பால் இல்லை, பசியா இருக்கு, திறந்து விட சொல்லுங்கன்னு சொன்னாக்கா, திருப்பதி போனா நிக்கிற, இங்க வந்து சட்டம் பேசுறேங்கிற ஒரு மனிதன் போனா நிக்கிறல, நிக்கிறான். ஒருமைதான் இவர், ஏன்னா இவர் பெரிய மன்னருடைய அடுத்த இலாக்கால இருக்கக்கூடிய நபர்ல. அப்போது அவன் வந்திருக்கிறது எந்த இடம்? இறைவனை பார்ப்பதற்கு அந்த சன்னதிக்கு வந்திருக்கிறான். அந்த இடத்துல எவனுமே பெரிய ஆள் கிடையாது, இறைவன் மட்டும் தான் பெரிய ஆள். அந்த இடத்துல நம்ம எப்பயுமே இறைவனை அணுகும்போது சார், மன நிம்மதியோடு, எந்த ஒரு தேவையில்லாத சிந்தனை இல்லாமல் ஒரு மனசை ஒருநிலைப்படுத்தி கொண்டு போய் உட்காரும் பொழுது தான் அந்த தியானம்ன்றது, அந்த பிரார்த்தனைன்றது முழுமை பெறும். அவன் போகும்பொழுதே வந்து நீங்கள் படக்கூடிய வேதனையில் ஒன்றுக்கு போகாமல் அடக்கிக்கிட்டு, ஒரு குழந்தை பசியில் கத்திக்கிட்டு, பெண்கள் அலுவலப்பட்டுக்கிட்டு, இவங்க போய் அங்கே அணுகிற விஷயத்தை ஒரு அறநிலைத்துறை இருக்கக்கூடிய அமைச்சருக்கு உணர முடியலன்னு வச்சுங்களேன். இதெல்லாம் எதுக்கு இந்த துறைக்கு அமைச்சர்? உனக்கெல்லாம் எதுக்கு ஆன்மீகத்துடைய அந்த போர்வை தேவைப்படுகிறது சார்? ஆரம்ப காலத்தில் நம்ம வேஷ்டியை கட்டிட்டு சனாதன ஒழிப்பு மேடையில் உட்காந்துருக்காரு. நம்ம ஊரில் சார் எவ்வளவு சித்தர்கள் வாழ்ந்துருக்கிறாங்க, எவ்வளவு ஞானிகள் வாழ்ந்துருக்கிறாங்க. யாராவது எங்கேயாவது இந்த மாதிரி தம்பிட்டு அடித்து பார்த்துருப்பீங்களா? இன்றைக்கும் சித்தர்களை தேடிக்கொண்டு உங்களுக்கு திருவண்ணாமலையிலையும் சரி பல இடங்களில் மக்கள் போய்கிட்டு இருக்கிறாங்க. கண்ணுக்கு தெரியாமல் பல நபர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நம்ம மண் என்ன மாதிரி மண்? ஆன்மீக மண். நம்ம எப்படியாப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிறோம், எந்த மாதிரி தளத்தில் இருக்கிறோம், இந்த ஊருக்காரனா தான் தெரியும். இது எந்த ஊருக்காரன் இல்லையா? நீயும் இல்லை, அவரும் இல்லை, எவரும் இல்லை. ஏன்னா சமூக நீதியை வளர்க்குறேன்றானுங்க. தாடியை தான் வளர்க்குறாங்க. உண்மையாகவே சொல்லணும் அப்படின்னா நம்ம தான் சமூக நீதியை வளர்த்துட்டு இருக்கோம். ஏன் சொல்கிறேன் கேளுங்க. இன்னைக்கு கார்த்திகை 1 மாலை போட்டிருக்கேன், முதல் இன்டர்வியூ இஸ்லாமிய சகோதரர் நான் தான் பேட்டி கொடுத்துருக்கோம். ஃபோன் பண்ணி நான் தான் கேட்டேன், மாலை போட்டிங்களா கேட்டோமா? அதாவது செயலில் இருக்கணும். நாங்கள் நல்லா தான் இருக்கோம். இங்கே எல்லாருமே இந்த சகோதரர்கள் தான், ஜாதி வேறுபாடு கிடையாது. மணி ஆட்டாது. ஓரமா போய் ஆட்டு போ சார். மற்ற கட்சியில ஒப்பிடும்போது திமுகவின் பலம் மற்றும் பலவீனம் என்ன? பலம் தான் சொன்னேன். இப்பெல்லாம் அம்மாவுக்கு 1000 பொண்ணுக்கு 1000 சனாதனத்தை கொண்டு போய் பாலியல் தொழிலோட ஒப்பிட்டு பேசுவது, அந்த நாயை தூக்கி வெளியில போடுறான்றது, கோமுத்ரான்னு பேசுறது, உதயசூரியன் வந்து நைட்டு உதிக்கும் இன்னொரு உதயசூரியனா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறமேட்டு நம்ம தான் வந்து இங்கே இந்த ஸ்டேட்டோட சிஎம்னே தெரியாமல் சட்டமன்றத்தில் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகன்னு பேச வேண்டியது, பெரியார் பலாத்கார போராட்டத்தில் கலந்து கொண்டான்னு சொல்ல வேண்டியது, மதில் மேல் பூனை அது எங்கேயாவது பார்த்துருக்கீங்க? மதில் சார் ரீசெண்டாக அது முடிச்சு அடுத்த கேள்வி போயிடலாம். ஒரு கேள்விக்கு ரொம்ப நேரம் ஆகி போச்சு டிஸ்கஷனு. அதாவது சிஎம் அந்த பீகார் தேர்தலுக்காக பார்த்தீங்கன்னா அந்த சீனை சார், பீகார் தேர்தல் ரிசல்ட்டு அப்படின்னு கேட்பாங்க. பார்த்தீங்களா? அதை கேட்டோடனே அவர் என்ன பண்ணுவார் சார்? என்ன பண்ணார்? ஃபுல் அவுட் சொல்லிட்டு போனார். பார்த்தீங்களா இல்லையா? அதை சார் பீகார் எலெக்ஷன்ஸ் ரியாக்ஷன் சார், பீகார் எலெக்ஷன் ஃபுல் அவுட் அவங்க தோத்ததுக்கு மிக முக்கியமான காரணம் இல்லை சார். இதை முடிச்சிருவோம். அவர் கேட்கலாம். அவர் என்ன சொன்னா ஃபுல்லாக பக்கத்தில் ஒருத்தர் கேட்குறாரு, செய்தியாளர் என்ன சொன்னார் அவரு? சத்தியமா சார் நான் வெளியா பேசல, அப்படியே சத்தியமா சார் என்ன சொன்னாரு? ஃபுல்லாக வரட்டுமாப்பா. நீங்க நல்லா பாருங்களேன். நான் உட்காந்து யோசிச்சேன், என்னடா இது. அப்புறம் நீங்க வேகமா சொல்லி பாருங்களேன். வேணாம் சார், அது ஒரு அர்த்தம் இருக்குது. ஃபுல் அவுட் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு அவரு. ஃபுல் அவுட்
எதையா சொல்றீங்க, என்னையா பேசுறீங்க? அவருக்கு என்ன சொல்லுங்க, ஒரு ஃபுல்லாக வரட்டுங்க சொல்ல ஃபுல்லாக சொல்லிட்டு போயிட்டே இருக்காரு. சரி, அதில் மிக முக்கியமான விஷயம் நான் பேசணும். எலெக்ஷனில் போய் அவர் பேசும்பொழுது மைடியர் ராஜீவ்காந்தினாரு. ஆமாம் சார், ஓகேவா? அதை எடிட் பண்ணி வேறு திரும்ப இவங்க போட்டாங்க, அது தெரியுமா? அது ரைட்டு, ராஜீவ்காந்தியை கூப்பிட்டீங்கல்ல, அது ஒன்று. ரெண்டாவது விஷயம், இந்த தேர்தல் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் ஸ்டாலின் எடுத்த ஒரு கடுமையான முடிவை பற்றி நான் கேள்விப்பட்டேன். பீகார் எலெக்ஷன் வந்துச்சு இல்லையா, அதில் இதற்கு மேல் காங்கிரஸை நம்பி பிரயோஜனம் இல்லை, ராகுல் காந்தியை நம்பி பிரயோஜனம் இல்லை அப்படின்னு முதல்வர் பேசியிருக்கிறதாகவும், அவர் தம்பி உதயநிதி நீ தமிழ்நாட்டை பார்த்துக்க நான் இந்தியா பார்க்க போகிறேன்னாரா. அவர் வேலையாக நான் இந்தியாவை போய் காப்பாற்ற போகிறேன். அவரு ஆரத்தி எடுத்து வந்துடாதீங்க, அவரு புரோட்டீன் சப்பாத்தி சாப்பிட்டு அங்கே பாட்டு ஜாலியாக இருங்க அப்படின்ட்டு. ஐயோ சார், முடியல சார், என்னென்ன பண்ணுறாங்க பாருங்க சார். அடுத்த கேள்வி போயிடலாம் சார். அரவிந்த் வேணுகோபால் என்பவர் ரவுத்தர் பாய் வாழ்க வளமுடன். டிவிக்கே நல்லா கெயின் பண்ணியிருக்காங்க, மக்களோட பல்ஸை நல்லா கெயின் பண்ணியிருக்காங்க. கரூருக்கு அப்புறம் விஜய் ஹஸ் ஸ்டார்டட் வித் அ பேங்க். வெற்றி கிடைக்குமா? போதும் சார், திராவிடியன் மாடல் இன் ஆர் ஸ்டேட். என்ன மாடல்? திராவிடியன் மாடல், ஸ்டாலின் மாடல் இன் ஆர் ஸ்டேட் அப்படின்னு சொல்றாங்க. இளம் தென்றல் பெண்களின் பாதுகாவலர். ஆமாம், நிச்சயமா. மாடகானா புருஷனை காணா கண்டுபிடிச்சு கொடுன்னு சொல்றது. இவர்கள் இந்த திமுக ஆட்சியை ஒழிப்பதற்காக தான் தளபதி விஜய் களத்துக்குள்ளே வந்தார். நல்லா யோசிச்சு பாருங்க சார், இன்னைக்கு காலகட்டத்தில் யாரை எதிர்க்கணுன்ற எந்த புரிதலுமே இல்லாமல் ஆட்சி அதிகாரத்தில் இல்லாத புதிதாக வந்த நபரை கட்டம் கட்டி எல்லாரும் நீங்கள் டார்கெட் பண்ணி அவரை எதிர்க்க வேண்டிய அவசியம் என்ன? ஆனால் கேட்டால் போட்டியே இல்லை, நீ எல்லாம் போட்டியே கிடையாது. கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் எங்களுக்கு எதிரியே இல்லைன்னு வேண்டியது. வாசன் கேர் போனால் போகிறதும் கிடையாது. எத்தனை வாட்டி நம்ம சொல்லியிருக்கோம், அவங்க தான் வாங்க நாங்கள் இருக்கோம் கூப்பிடுறாங்க. அங்கே போயிட்டு ஏதாவது கண்ணில் சிகிச்சை எல்லாம் பார்த்து ஒருவரும் குறை சொல்ல முடியாத ஆட்சி. ஒரு கொம்பனும் குறை சொல்ல முடியாது, ஒரு கொம்பனும் குறை சொல்ல முடியாது இந்த ஆட்சியை. அதான் எதை? திமுகவின் ஆட்சியை. அதான் எதனா இங்கே ஒரு நல்லாட்சி கொடுத்துட்டு இருக்காங்க தமிழ்நாட்டு மக்கள். நான் சொல்லலை, அவர் சொல்றது தானே. ஒரு கொம்பனாலும் குறை சொல்ல முடியாதுன்னு அன்னைக்கு 10 போக்சோ கேஸ் விழுந்திருக்கும், 4 ரேப் நடந்திருக்கும், அன்னி கூட சொல்றாரு அவர். இதுக்கு மேலே என்ன சொல்றது? நான் அனுதாபிங்க சார், நீங்கள் அவங்கள பற்றி குறை சொன்னா எப்படி சொல்லுவார்? யார் அனுதாபி? கலந்துக்கிட்டவெல்லாம் என்ன சொல்கிறீங்க? எவ்வளவு முட்டாளாக ஆக்கணும் மக்களை, எப்படி சார் இது? சார், பிங்க் கலர் பஸ் விடும்போது உங்களுக்கு தெரில, அதை தாண்டி பிங்க் கலரில் 100 வாகனம் எதுக்குடானா பெண்களை பாதுகாக்கிறதுலாம். அவன் தெளிவாக முடிவு இருப்பான். மச்சான் இப்போ தான் வண்டி கிளம்பியிருக்கு, அது சேர லேட் ஆகும், நீ வேலையை முடியும். சார், பிங்க் கலர் வாகனம் வேகமாக என்னைக்கு வந்துருக்கு. இதை அதை பார்க்கும்போது எவ்வளோ கடுப்பாக இருந்தது தெரியுமா? அன்னைக்கு கருப்பு சிவப்புன்னு ஏமாத்தினாங்க, புரியுதுங்களா? கருப்பு சிவப்பு தான் அதை பற்றி தான் நம்ம பேசணும். இன்னைக்கு பிங்க்கு எங்கே போய் எந்த பிங்கை பார்த்த நீ? ஏன் இந்த பிங்க் அடிக்க ஆரம்பிச்சேன்? சார், லேடிஸ்லாம் பிங்க் பிடிக்கும்னு சொல்லிட்டு எப்பேற்பட்ட லாஜிக்கை செட் பண்ணுறாங்க. பிங்க் பிடிக்குன்னா அவங்க ட்ரெஸ் போடுவாங்க பிங்க் கலர். அதாவது லேடிஸ்னாலே பிங்க் கலர் பிடிக்கும், பிங்க் கலர் ஹேண்ட்பேக், அதில் எந்த கலர் ட்ரெஸ். இதை கொண்டு எங்கே சேர்க்குறாங்க பாரு, பாலியல் கொண்டு வன்கொடுமை நிறைய நடக்குது அப்படின்னா பிங்க் கலர் காரை விடுறான், சரியா போயிடும். என்ன சார் இது? பிங்க் கலர் ஆட்டோ அதுக்கு முன்னாடி ஞாபகம் இருக்கா? ஆட்டோ எவ்வளோ பெரிய ஒரு சார், இந்த மாதிரிலாம் இவங்களால மட்டும் தானே சார் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும், வேற முடியுமா? கேட்க மாட்டோமா? எதுக்கு உனக்கு அறிவு திருவிழா? அதுக்கு அவர் பதில் சொல்லிட்டாரே, அறிவு இருக்கு அறிவு நடத்த முடியும். அதுதான் நீங்க எதுக்கு நடத்துறீங்க? அதுதானே எல்லாருமே கேட்கறோம். நீங்க மீண்டும் அதான் வைக்கிறோம். அறிவு இருக்கிறவங்க செய்ய வேண்டிய வேலை என்ன? சதுப்பு நிலத்துல குப்பை கொட்டுறதா, பெண் குழந்தைகள் கை வைக்கிறத வேடிக்கை பார்க்கறதா, ஊருக்கு வெளியில இருந்து டாஸ்மார்க்கை ஊருக்குள்ள கொண்டு வரதா, 1250 கோடி வரி சேர்ந்த நபருக்கு மறுபடியும் எலெக்ஷன்ல வாய்ப்பு கொடுக்கறதா, ஜெகத்ரட்சன் கொடுக்கறதா, உங்க எல்லா நபரும் சேர்ந்து கொண்டு அறிவு திருவிழான்னு பேசிட்டு அங்கே போய் ஒரு புக்கு தேடுறாராம். என்ன புக்கு? அறிவு கம்பன் எழுதிய கம்பராமாயணத்தை தேடி கொண்டிருக்கிறாராம். அது கிடைக்கல. எடப்பாடி நக்கல் பண்ணாப்புல, அதாவது சேக்கிலார் எழுதிய கம்பராமாயணம்னு அவர் சொல்லிட்டாரு ஒரு முறை. அதை அவர் நக்கல் பண்ணுறாராமா. சேக்கிலார் எழுதிய கம்பராமாயணத்தை நான் தேடினேன், எனக்கு கிடைக்கல. யார்? உதயநிதி அவர்கள். சரிப்பா, கம்பராமாயணத்தை விட்டுரு, மற்ற இலக்கணம் வரைக்கும் என்னென்ன படிச்சிருக்க சொல்லு பார்ப்போம். சொல்லுங்க பார்ப்போம். வேண்டாம் மச்சா வேணாம், இந்த பொண்ணுங்க காதல். அது இலக்கணம் இல்லை சார், அவருக்கு தான் இலக்கணம் இல்லை. அவர் படித்த அவருக்கு தெரிந்த இலக்கணத்தை பற்றி பேசுனா என்ன பேசுவார்? ஒன்றுமே இல்லை, இதானே அவர் பேசுவார். சொல்லட்டுமா?
இந்த F1 கார் ரேஸ் நடந்துச்சுல. ஓ அப்படி அப்படி வரீங்க. ஆமாம், அதாவது அது ட்ராக்ல ஓட்ட வேண்டிய கார் ரேஸு. நீ தனியாக ட்ராக் ஓட்டணுன்றதுக்காக அதை கொண்டு வந்து ஊருக்குள்ள ஓட்டினா இடையணம் இலக்கணம் வல்லினம் வல்லினம் மெல்லினம் இடையினம் அப்படி வந்துட்டீங்க. அப்படி அப்போ வந்து நான் சொல்றது நீங்க கார் ரேஸ்ல அந்த பெண்டு வளைவு சொல்லிவங்களா அந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ்ல நம்ம தவறா சொல்லலையே. நம்ம ஏன் சொல்ல போறோம்? உங்களுக்கு தோணுச்சுன்னா உனக்கு குத்துதுன்னு அர்த்தம். என்னது? இல்ல பல நிகழ்வு செஞ்சிருக்காங்களே, எந்த நிகழ்வு? கார் போய் குத்துதுன்னு அர்த்தம், அங்க இடிக்குதுன்னு அர்த்தம். குத்தம் தெரியல, டயரை கழட்டி விட்டா சரியாயிடும். இல்ல ஏற்கனவே கழண்டு தான் இருக்கு. ஐயோ இந்த கிரேசி மோகன் வசனம் இருந்தாருன்னு வச்சுக்கோங்க, இப்படிதான் மாத்தி 10 நிமிஷத்துக்கு பேசினே வேண்டியதான்.